ரமதானில் குர்ஆன் அதிகமாக ஓதுவது, குர்ஆனோடு ஈடுபாடு அதிகம் கொள்வது. இரண்டாவது, இரவு நேரத்திலே அல்லாஹுவை தொழுகையில் வணங்குவது, தொழுது வணங்குவது. அப்போது இரண்டு வணக்கங்களும் சேர்ந்துவிடும். ஒன்று என்ன? தொழுகை என்று வரும்போது அங்கே தொழுகைக்குள் குர்ஆன் ஓதுவதும் வந்துவிடும். சிலர் கேட்கலாம், எனக்கு இது நாள் வரை வாழ்நாளிலே நான் மனப்பாடம் செய்ததே சூரத்துல் இஹ்லாஸ் மட்டும்தானே. சிலர் நம்மில் அப்படியும் இருக்கிறார்கள். பல காரணங்களை சொல்வார்கள். வியாபாரி என்று சொல்வார்கள், தொழிலாளி என்று சொல்வார்கள், வேலையாள் என்று சொல்வார்கள். சுருக்கமாக எல்லாவற்றிற்கும் ஒரே காரணம் என்னவென்றால், குர்ஆனின் மதிப்பை இவர் தெரியவில்லை, அல்லது குர்ஆனை மனப்பாடம் செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் வரவில்லை, அதனால் மனப்பாடம் செய்யவில்லை என்று சுருக்கமாக சொல்லிவிடுவதுதான் நல்லதே தவிர, எனக்கு நேரம் இல்லை என்றெல்லாம் இவர் சொல்லி தன்னைத்தானே ஏமாற்றத்தில் ஆழ்த்திக் கொள்ள வேண்டாம். முயற்சி செய்தால் நிச்சயமாக எல்லோராலும் குர்ஆன் மனப்பாடம் செய்ய முடியும். பெரும்பாலான சூறாக்களை இன்ஷா அல்லாஹ் மனப்பாடம் செய்ய முடியும். வெள்ளிக்கிழமை ஓத வேண்டிய சூரத்துல் கஹ்ஃபை மனப்பாடம் செய்யலாம், சூரத்து சஜிதாவை மனப்பாடம் செய்யலாம், சூரத்து தஹரை மனப்பாடம் செய்யலாம், சூரத்துல் முல்கை மனப்பாடம் செய்யலாம், சூரத்து துஹானை மனப்பாடம் செய்யலாம். பிறகு அம்மஜுவை சேர்த்து கொண்டால் அதுவே ஒரு போதுமான அளவு. அதிலும் சூரத்துல் பக்ராவை மனப்பாடம் செய்து, சூரா ஆல இம்ரானை மனப்பாடம் செய்து, அவற்றையும் ஒரு அறிஞரிடத்திலிருந்து தெளிவான முறையிலே கற்றுக்கொண்டால் அவர் இந்த உம்மத்துடைய ஆலிமாகவே ஆகிவிடுவார். இந்த உம்மத்துடைய ஆலிமாகவே ஆகிவிடுவார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு ஹதீஸை நினைவு கூர்ந்து செல்வோம். நீங்கள் சூரத்துல் பக்ராவை ஓதுங்கள், சூரா ஆல இம்ரானை ஓதுங்கள், நாளை மறுமையிலே அவை இரண்டும் உங்களுக்கு சிபாரிசு செய்யக்கூடியதாக வரும் என்று சொன்னார்களே. அது என்ன சும்மா பார்த்து ஓதுறதை தான் சொன்னாங்களா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? காலமெல்லாம் அப்படியே பார்த்து ஓதிக்கிட்டே இருக்கிறது. இது இன்னொரு விஷயம். பார்த்து ஓதுறதுல பல பேருக்கு சரியா ஓதவே தெரியல, தங்களது உச்சரிப்பை திருத்திக் கொள்ளவில்லை, அல்லது தங்களுடைய ஓதும் அந்த நடையை திருத்திக் கொள்ளவில்லை என்பது அது தனி விஷயம். கரஅ என்றால் அரபியிலே இக்ரஉல் குர்ஆன், இக்ரஉ சூரத்துல் பக்ரா. கரஅ என்றால் ஒன்று புரிந்து படிப்பது, அதை தெளிவாக அறிந்து படிப்பது, பிறகு அதை மனப்பாடம் செய்வதற்கு தான் கரஅ என்று சொல்லப்படும். சும்மா வாசிச்சுட்டு போறதுக்கு பேரு கரஅ என்று சொல்லப்படாது. புதுசா இருக்குன்னு கேட்கிறது. கரஅ என்பது வெறும் வாசிப்பதற்கு சொல்லப்படாது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் வந்து என்ன கூறினார்? இக்ரா என்று கூறினார், வாசியுங்கள் என்று சொன்னார். அப்படி எடுத்துப்பீங்க? எதை வாசிக்கிறது? ஏதாவது எழுதி கொடுத்தாதானே வாசிக்கிறது. எதையாவது கையில எழுதி கொடுத்து இதை வாசியுங்கள் என்று சொன்னால், இன்றைக்கு நீங்க புரிஞ்சு வச்சிருக்கிற மாதிரி அல்லது பொதுவாக மக்கள் புரிஞ்சு வச்சிருக்கிற மாதிரி, சரி அர்த்தம் இருக்கு நானும் குர்ஆனை ஓதுறேன், கரஅன்னு இருக்குது நானும் ஓதுறேன். அங்கே எழுதப்பட்ட ஒரு ஏட்டை கொண்டு வந்து கையில் கொடுக்கவில்லையே. என்ன சொல்கிறார்? உன் மனதிலிருந்து ஓது, உன் மனதிலிருந்து வெளியாக்கு. நான் எதையும் இதற்கு முன்னால் மனப்பாடம் செய்யவில்லையே, தெரிந்து வைத்திருக்கவில்லையே என்று சொல்லும்போதுதான் நீங்கள் எதை தெரிய வேண்டுமோ அதை நாங்கள் உங்களுக்கு சொல்லித் தருகிறோம் என்று இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் ஹலகல் இன்சான மின் அலக் இக்ரா வரப்புக்கல் அக்ரமுல் லதி அல்லம பில் கலம் அல்லமல் இன்சான மா லம் யஅலம். இது அப்படியே கல்விலே போட்டு சென்றார்கள். ஒரு கையிலே ஒரு காகிதத்திலே ஒரு தோல் துண்டிலே எழுதி கொடுத்து விட்டு செல்லவில்லை. எங்கே போட்டு சென்றார்கள் சொல்லுங்க கொஞ்சம்? கல்விலே போட்டு விட்டு சென்றார்கள். புரிகிறதா? அப்ப இன்றையிலிருந்து கொஞ்சம் நம்ம மாற முயற்சி செய்வோம் இன்ஷா அல்லாஹ். நானும் குர்ஆன் ஓதுறேன்னு அப்படியே பார்த்து ஓதுறதுல மட்டுமே சாய்ந்து கொண்டிருக்காமல், ஆரம்ப சிறுபிராயத்திலே மனப்பாடம் செய்த சிறிய சூறாக்களோடு நிறுத்தி கொள்ளாமல், நான் வயோதிகளாக ஆனாலும் வியாபாரியாக இருந்தாலும் பெரிய பெரிய தொழில் துறைகளிலே அதிகமான மக்கள் தொடர்பில் இருந்தாலும் என்னாலும் அல்லாஹ்வின் குர்ஆனை மனப்பாடம் செய்து நாளை மறுமையிலே ஒரு ஹாஃபிதாக அல்லாஹ்வுடைய ஸ்தானத்திலே அல்லாஹ்வுடைய சபையிலே செல்வதற்கு நான் ஆசைப்படுகிறேன் என்று நியத்து வைத்து விட்டால் இன்ஷா அல்லாஹ் மௌத்துக்கு முன்னாடி நிறைவேறிட்டால் அல்ஹம்துலில்லாஹ், இல்லை என்றால் அந்த சவாபாவது நிச்சயமாக கிடைக்கும். அந்த முயற்சி இருக்குமே ஆயின் அந்த நன்மையாகுவது நிச்சயமாக கிடைக்கும். இங்கே இன்னொரு சம்பவத்தை சேர்த்து சொல்லிக்கிறேன்.
ஞாபகம் வரும்போது சொல்லிக்கிறது நல்லது. அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய 2 மகனார்களை அழைத்து கொண்டு அத்தாவிடத்தில் போறாங்க. அத்தா யாரு? ஷாஜஹான். அவர்கிட்ட போய் உங்க பேர 2 பேரும் ஹாஃபிஸ் ஆயிட்டாங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு ஷாஜஹான் கூறுகிறார், இவர்கள் ஹாஃபிஸ் ஆனால் இவர்களின் தந்தைக்கு பிரயோஜனம், எனக்கு என்னப்பா பிரயோஜனம்? என்ன சொல்கிறார்? இவர்கள் ஹாஃபிஸாக ஆகிவிட்டால் இவருடைய தந்தைக்கு பிரயோஜனம், அதாவது உனக்கு பிரயோஜனம், எனக்கு என்ன பிரயோஜனம் இருக்கிறது என்று கூறிவிட்டு முகத்தை திருப்பிக் கொள்கிறார். வரலாற்றில் எழுதப்படுகிறது, 6 மாதங்கள் கழித்து அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தனது தந்தையை சந்திக்கிறார். அத்தான் நான் ஹாஃபிஸ் ஆகிவிட்டேன் என்று சொல்லி. காபூலில் இருந்து ஹைதராபாத் வரை ஆட்சி செய்த ஒரு பெரிய ஒரு அரசர் அத்தனை வேலைகளுக்கும் இடையிலே 6 மாதத்திலே அந்த வயோதிகத்திலே அவரால் குர்ஆனை மனப்பாடம் செய்ய முடிகிறது என்றால் நம்மால் ஏன் முடியாது? இன்ஷா அல்லாஹ். அவர் முயற்சி செய்தார், முடிவு செய்தார், அவருக்கு சாத்தியமாகிவிட்டது. நாம் முயற்சி செய்யவில்லை, முடிவு செய்யவில்லை. தலைப்புக்கு வருவோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரமதானிலே ஒரு பகுதியை எதற்கு ஒதுக்கி இருந்தார்கள்? குர்ஆனோடு ஈடுபாடு கொள்வது, ஓதுவது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏடுகளை வைத்திருக்கவில்லை. ஏடுகள் எல்லாம் சஹாபாக்கள் கையில் இருந்தது, உள்ளத்திலிருந்து ஓதினார்கள். இது ஒரு பக்கமா. இன்னொரு பக்கம் ஒவ்வொரு ஆண்டும் இந்த 10 ஆண்டுகளிலே பல போர்கள் ரமதான் மாதத்திலே நடந்திருக்கின்றன. இந்த பயணங்களுக்கெல்லாம் இடையிலும் ரமதானுடைய மாதத்திலே விசேஷமாக ஜிப்ரீலை அல்லாஹ் அனுப்பிவிடுவான், செல்லுங்கள் எனது தூதரோடு குர்ஆனை பரிமாறிக்கொள்ளுங்கள் என்று. எப்படிப்பட்ட பரிமாற்றம் நடக்கும் அங்கே? ஒரு முறை ஜிப்ரீல் ஓதுவார் அலைஹி ஸலாத்து வஸலாம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பார்கள். அடுத்த முறை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுவார்கள், பிறகு ஜிப்ரீல் கேட்பார், அதற்கு பின்னால் செல்வார்கள். இப்படி அந்த ரமதான் முழுக்க இருவரும் ஒருவர் குர்ஆன் ஓத ஒருவர் கேட்ப கழித்து கொண்டே இருப்பார்கள். எந்த ஆண்டு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிர் கைப்பற்றப்பட்டார்களோ அந்த ஆண்டு 2 முறை முழுமையாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓத ஜிப்ரீல் கேட்க, 2 முறை ஜிப்ரீல் ஓத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டிருக்கின்றார்கள். இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் ஒன்று வரும். என்ன வரும்? யாருக்காவது சந்தேகம் வரும். சரியா சொல்லுங்க பார்க்கலாம். சந்தேகம் கரெக்டா சொல்லிட்டீங்கன்னு சொன்னா 50 ரூபாய் பரிசு. சொல்லுங்க. என்னம்மா? அறிவிப்பு இப்படிதான் இருக்கு. சந்தேகம் அதுவும் இல்லை. சரி, நானே சொல்றேன்னு. ஒரு தடவை ஓதுவாங்க, அவங்க கேட்பாங்க. ஒரு தடவை ஓதுவாங்க, அவங்க கேட்பாங்க. சரி, இங்கே 1 மாசத்துல தானே 4 தடவை தானே முடிக்கிறாங்க. அப்படி பார்த்தா நான் 3 12 தானே. அது இல்லை. என்ன என்றால், சாதாரணமாக குர்ஆனை அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மான் ரஹீம் என்று ஓத ஆரம்பித்தால், நிதானமாக ஓதினாலே ஒரு ஜுசுவுக்கு 1/2 மணி நேரம், 30 ஜுசுவுக்கு 15 மணி நேரம். சரியா? அப்போ 2 முறை ஓதுவதற்கு 30 மணி நேரம், 4 முறை ஓதுவதற்கு 60 மணி நேரம். ஒரு மாதத்தில் இருப்பது எத்தனை மணி நேரம்? கணக்கு போட்டு சொல்லுங்க சீக்கிரமா. 24, 30 பெருக்கல் 24 போடுங்க. சரி, 700 மணி நேரம் வச்சுங்களேன் குறைஞ்சது. இந்த 700 மணி நேரத்தில் 60 மணி நேரம் குர்ஆன் ஓதி முடிச்சிருப்பாங்களே, இது எப்படி ஒரு மாதம் ஃபுல்லாக ஓதிக்கிட்டு இருந்தாங்க? இப்போ உதாரணத்துக்கு இன்னைக்கு இரவு நீங்கள் குர்ஆன் எடுத்து ஓத ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னால் ஓதிக்கிட்டே இருக்கிறீங்க வச்சுங்க. காலையில் சுபுகு வர்றதுக்குள்ளார குறைஞ்சபட்சம் 10 ஜுசு முடிச்சிடலாம். நல்ல ஓத தெரிஞ்சவங்களா இருந்தால் 15 ஜுசு முடிச்சிடலாம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஏன் 1 மாதம் எடுத்தது? ஒரு முக்கியமான கேள்வி, இந்த சந்தர்ப்பத்தில் தெரிந்து கொள்ள வேண்டிய கேள்வி. இன்ஷா அல்லாஹ்
நீங்க வேற எங்கேயும் போய் இந்த கேள்விக்கு பதில் தெரிய முடியாது இன்ஷா அல்லாஹ். ஏன் தெரியுமா? இன்று சில முட்டாள்கள் புரிந்து வைத்திருக்கிறார்களே, அவர்களுக்கு இங்கே பதில் இருக்கிறது. சில அறிவியலர்கள் பேசுகிறார்களே, அதற்கு இங்கே பதில் இருக்கிறது. நீங்களும் நானும் நினைப்பது போன்று அல்லது பொதுவாக நினைப்பது போன்று ஜிப்ரீல் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம் என்று ஓதிக்கொண்டே இருந்தார், நபி கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். பிறகு நபி ஓதிக்கொண்டே இருந்தார், ஜிப்ரீல் கேட்டுக்கொண்டே இருந்தார். இந்த வரிசையெல்லாம் சரியாக இருக்கிறது, ஓகே ரைட், 100க்கு 100 மார்க் என்பதற்காக மட்டும் இங்கே ஜிப்ரீல் வரவில்லை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒவ்வொரு வசனத்தினுடைய வார்த்தைகளின் விளக்கங்களை நபிக்கு கற்றுக் கொடுப்பதற்காக வந்தார். எனவேதான் அவ்வளவு காலங்களானது. இந்த வசனம் ஏன் இறக்கப்பட்டது? இதில் அல்லாஹ் என்ன முராதை நாடுகிறான், என்ன நோக்கத்தை நாடுகிறான், இந்த வசனத்திலிருந்து என்ன கருத்து, இந்த வசனத்திற்கு இந்த உம்மத்துக்கு நீங்கள் என்ன விளக்கம் சொல்ல வேண்டும் என்பதையெல்லாம் சேர்த்து ஜிப்ரீல் கற்றுக் கொடுத்தார் என்றால் அங்கே ஒரு பெரிய கலாசாலை நடத்தப்பட்டு கொண்டிருந்தது. அதன் ஆசிரியர் ஜிப்ரீலாக இருந்தார், அதன் மாணவர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருந்தார். இதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான் சூரா நஜ்மிலே, அல்லமஹு ஷதீதுல் குவா. அல்லாஹ் என்ன கூறுகிறான்? சூரா நஜ்முடைய ஆரம்பத்தை படித்து பாருங்கள். அல்லமஹு ஷதீதுல் குவா, இந்த குர்ஆனை அதிக பலமிக்க ஜிப்ரீல் எனது தூதருக்கு கற்பித்திருக்கிறார், தஅலீம் செய்திருக்கிறார். கற்பித்தல் என்றால் என்ன? கற்பித்தல், தஅலீம் செய்திருக்கிறார். இந்த இல்மை ஜிப்ரீல் நபிக்கு கொடுத்தார் என்று அல்லாஹ் சொல்கிறார். சில முட்டாள்கள் சொல்கிறார்கள் ஹதீஸ் குர்ஆனுக்கு முரண்படுமாம். என்ன சொல்கிறார்கள்? நபி அவர்கள் சொல்வதை எல்லாம் அடுத்ததாக பார்க்க வேண்டுமா, குர்ஆனைத்தான் முதலில் பார்க்க வேண்டுமா? இன்று ஒரு ஜாஹில் கூறுகிறார், பிற விஷயத்தில் இன்று பலர் SMS அனுப்பி கொண்டிருப்பார்கள், உங்களுக்கெல்லாம் வந்திருக்கலாம் கூட. இன்னைக்கு கன்ஜக்ஷன் டே, நாளைக்கு நோன்பாம், முடிந்து விட்டது, ஷாபான் முடிந்து விட்டது, நாளைக்கெல்லாம் நோன்பு வைக்க வேண்டும், எல்லாம் கணித்து முடிவு செய்யப்பட்டு விட்டது. இந்த காலத்தில் தேவை கிடையாது. பேச போனால் என்ன சொல்கிறார்கள்? நீங்க முதல்ல பிறையை பற்றி பேசுறதா இருந்தால் குர்ஆனை முதல்ல வச்சு பேசுங்க, ஹதீஸ் அப்புறம் பார்த்துக்கலாங்கிறாங்க. எந்த நிலைமைக்கு வந்தார்கள் பார்த்தீர்களா? புரியுதா இல்லையா நான் சொல்றது? விபரீதத்தை புரிந்தீர்களா? புரியல உங்களுக்கு? பேச போனா நீங்க ஹதீஸ் அப்புறம் வைங்க, ஹதீஸை தனியா வைங்க, முதல்ல குர்ஆன்ல இருந்து பேசுங்கிறாங்க. லா ஹவுல வலா குவத்த இல்லா. இரண்டையும் ஒருவன் பிரித்து பார்த்தால் முடிந்தது, அவ்வளவுதான். அப்ப குர்ஆனுக்கு சுய விளக்கம் கொடுக்க வேண்டியதுதான், குர்ஆனுக்கு சுய விளக்கம் கொடுக்க வேண்டியதான். நீ புரிந்ததை குர்ஆனாக நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப ஹதீஸ் அதுக்கு மாத்தமா இருக்கும்போது அதுக்கு அப்படியே அவங்க விளக்கம் சொல்லுவாங்க, அந்த விளக்கத்தை கேட்டுட்டு நம்ம அப்படியே ஈமான் கொண்டு விட வேண்டும். இது வரைக்கும் அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி இந்த சஹாபாக்கள் எல்லாம் கொண்டிருந்த ஈமானின்படி நம்ம ஈமான் கொள்ளக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? ஹதீஸின்படி குர்ஆனை புரியக்கூடாது என்றால் என்ன அர்த்தம்? இதுவரை சஹாபாக்களிலிருந்து அமல்கள் செய்து வந்தார்களே, இதெல்லாம் தூக்கி வச்சிருங்க, இனி நாங்கள் புரிந்து கொள்ளும் அடிப்படையில் குர்ஆனை புரியுங்களா. ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். கண்ணியத்திற்குரியவர்களே, இதை நன்றாக பதிவு செய்து கொள்ளுங்கள், புரிய வைத்துக் கொள்ளுங்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குர்ஆனுடைய பரிமாற்றம் இருந்ததென்றால் எப்போதும் ஒரு முறை ஓதுவார்கள், கடைசி காலத்திலே 2 முறை ஓதினார்கள் என்றால் அங்கே என்ன நடந்து கொண்டிருந்தது? அல்லமஹு ஷதீதுல் குவா, ஜிப்ரீல் போதித்துக் கொண்டிருந்தார், குர்ஆனின் வசனங்களை போதித்துக் கொண்டிருந்தார், அதன் விளக்கங்களை நபி கேட்டு 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 சரி செய்து கொண்டிருந்தார்கள். வலா தஅஜல் பில் குர்ஆனி மின் قبل ان يقضى اليك وحيه وقل رب زدني علما. சூரா தாஹாவிலே அல்லாஹ் சொல்கிறான், நபியே நீங்கள் அவசரப்படாதீர்கள், வஹி ஓதி முடிக்கப்படுவதற்கு முன்னால் பொறுமையாக இருங்கள், அல்லாஹ்விடத்தில் இல்மி அதிகமாக கேளுங்கள். லா தஅஜல் பிஹி லிசானக், நீங்கள் அவசரப்பட்டு நாவை பிரட்டாதீர்கள். இன்ன அலைனா ஜமஅஹு வ குர்ஆனஹு, இதை நாம் உங்களுக்கு உள்ளத்திலே ஒன்று சேர்த்து கொடுப்போம், உங்களை நாம் ஓத வைப்போம். அல்லாஹ் அக்பர். புரிகிறதா கண்ணியத்திற்குரியவர்களே? சரி, அப்ப ரமதானுடைய மாதத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீலோடு இப்படி ஷரியத்தின் அடிப்படைகளை குர்ஆனிலிருந்து அவர்கள் ஓதிக்கொண்டார்கள். ஜிப்ரீல் ஓதுவதை கேட்டு அவ்வளவு அழகிய முறையிலே இந்த குர்ஆனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களது உள்ளத்திலே பாதுகாத்தார்கள், அதே முறையிலே சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். அப்ப எனவே இனி இன்ஷா அல்லாஹ் நமது ஈமான் அல்லாஹ்வின் மீதும் அவனுடைய தூதரின் மீதும் சரியாக இருக்குமேயானால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு சஹீஹான ஹதீஸ்
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு சஹீஹான ஹதீஸ் அது குர்ஆனுக்கு முரண்படாது, அது அறிவியலுக்கு முரண்படாது, அது அறிவுக்கு முரண்படாது. நிச்சயம் அது உண்மையாகத்தான் இருக்கும். நிச்சயம் அது உண்மையாகத்தான் இருக்கும். நபி மன இச்சையால் பேசுபவர் அல்ல, பொய் சொல்பவர் அல்ல என்பதில் தெளிவாக இருக்க வேண்டும். அல்லாஹ் நமக்கு அந்த தெளிவை உறுதியை தருவானாக. ஒன்று. இரண்டாவது என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இரவு வணக்கம், இபாதத், நின்று வணங்குதல். இதை பற்றி சொல்லும்போதுதான் நாம் சில விஷயங்களை சொல்லி வந்தோம். சிலர் சொல்லலாம், சரி இன்ஷா அல்லாஹ் இந்த ரமதானிலிருந்து நான் குர்ஆன் ஓதுவதை, குர்ஆன் கற்றுக்கொள்வதை, குர்ஆன் மனனம் செய்வதை ஆரம்பித்து விடுகிறேன். ஆனால் இப்போது எனக்கு தெரிய வருவது சூரத்துல் இக்லாஸ், சூரத்துல் ஃபலக், சூரத்துல் நாஸ், அல்லது சில பேருக்கு இன்னா அதைனா கல் கௌசர். நான் என்ன செய்வது? என்னால் எப்படி இரவு நேரம் நீண்ட ரக்காத்துகள் நின்று தொழுவது? ஒரு கேள்வி வருமா வராதா? வரலன்னா நம்ம அடுத்து போயிடுவோம். வந்தா சொல்லுவோம். இல்லையா? வருதா இல்லையா? எல்லாத்துக்கும் வந்தா சொல்லுவோம். இல்லாட்டி தனியாக சில பேருக்கு மட்டும் வந்தால் தனியாக சொல்லிட்டு போயிடலாம்ல. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹு தஆலா இந்த மார்க்கத்தை நமக்கு எளிதாக்கி வைத்திருக்கிறான். உங்களுக்கு அல்லாஹ் இலகுவை நாடி இருக்கிறான். உன்னால் எந்த அளவு முடியுமோ அந்த அளவு வணங்கு என்று சொல்கிறான். உனக்கு வெறும் சூரத்துல் இக்லாஸ் மட்டும் தெரிகிறதா? அதை வெறும் சூரத்துல் இக்லாஸ் என்று எண்ணி விடாதே. அது குர்ஆனிலே 1/3 பகுதிக்கு சமமானது. குர்ஆனிலே 1/3 பகுதிக்கு சமமானது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், யாராவது உங்கள ராத்திரி தூங்கும்போது 1/3 பகுதி குர்ஆன் ஓத முடியுமான்னு கேட்டாங்க. சில பேர் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், இன்னும் எங்களுக்கு கஷ்டம் கொடுக்காம இருக்கிறதுக்காக எவ்வளவு சட்டத்தெல்லாம் இலகுவாக்குனீங்களே, இன்னைக்கு பார்த்தா எப்படி கேட்குறீங்க? குர்ஆன்ல 1/3 பகுதி 10 ஜுஸு ஓதிட்டு தான் தூங்கணும்னு சட்டம் போட்டால் என்ன ஆகுறது நம்ம? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், சொல்லுங்கள் எப்படி ஓதுவது என்று. உங்களுக்கு தெரியுமா? சூரத்துல் இக்லாஸ் தஅதிலு சுலுஸல் குர்ஆன். சூரத்துல் இக்லாஸ் குர்ஆனிலே 1/3 பகுதிக்கு சமமானது. அல்லாஹு அக்பர். ரொம்ப உயர்ந்த சூரா, உயர்ந்த சூறாக்களிலே ஒரு முக்கியமான சூரா. ஒரு சஹாபிக்கு இந்த சூரா மேலே பிரியம் வந்துருச்சு. யாருக்கு எப்படிலாம் பிரியம் வருது பாருங்க. நம்மள்கிட்ட கேட்டால் ஏதாச்சும் சொல்வார். உங்களுக்கு யார் மேலே பிரியம்னா ஒருத்தர் அங்கே சொல்லுவார், ஒருத்தர் இங்கே சொல்லுவார், ஒருத்தர் அப்படி சொல்லுவார், இப்படி சொல்லுவார். சஹாபிக்கு எது மேலே பிரியம் வந்துருச்சு? எது மேலேங்க பிரியம் வந்துருச்சு? சூரத்துல் இக்லாஸ் மேலே பிரியம் வந்துருச்சு. அல்லாஹ் அக்பர். அவர் அதை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டார். ஹுப்புனா என்ன? அதுக்கு இங்கிலீஷ் வார்த்தை ஹுப்புனா இன்னி உஹிப்புஹா இன்னஹா சிஃபத்துர் ரஹ்மான்ங்கிறார். அதை நீங்கள் தமிழ் அரபியில் இங்கிலீஷில் தர்ஜுமா பண்ணால் ஐ லவ் சூரா இக்லாஸ் அப்படின்னு அவர் சொல்கிறார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல. ஒரு சம்பவம் பின்னாடி இருக்குது, கடைசியில் மேட்ருக்கு மட்டும் வந்துடுவோம். அப்படியா, நீ அதை நேசிக்கிறாயா? உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணி விட்டார்கள். அல்லாஹ் அக்பர். ஹுப்புக இய்யாஹா அத்கலகல் ஜன்னா. நீ அதை நேசித்தது உன்னை சொர்க்கத்திலே தள்ளிவிட்டது, உன்னை நுழைத்து விட்டது, முடிஞ்சு. நம்ம நினைக்கிற சாதாரணமாக சூரத்துல் இக்லாஸ். அதை புரிந்தார், அறிந்தார். அந்த சூரத்துல் இக்லாஸிலே சொல்லப்பட்ட அல்லாஹ்வின் மீது அவருக்கு நேசம் வந்தது. அந்த சூரத்துல் இக்லாஸை நேசித்தார். ஒரு செகண்ட், ஒரு சின்ன மாற்றம் கல்வியிலே ஏற்பட்ட ஒரு சிஃபத்துங்க இது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு போயிட்டாருங்க. என்ன வாங்கிட்டு போயிட்டாரு? இது இங்கே மதரசாக்களில் கொடுக்குற ஆலிம், ஃபாசில், முஃப்தி, அப்துல் உலமா சர்டிஃபிகேட்லாம் கிடையாதுங்க. இதெல்லாம் செல்லுமா செல்லாதான்னு கபருக்கு போனால் தான் தெரியும். இதெல்லாம் செல்லுமா செல்லாதான்னு கபருக்கு போனால் தான் தெரியும். அல்லாஹ் நம்மை அங்கே நட்டவாளிகளாக ஆக்காமல் இருப்பானாக. அது யார்கிட்ட வாங்கின சர்டிஃபிகேட்? அது அல்லாஹ்வுடைய ரசூல்கிட்ட வாங்கின சர்டிஃபிகேட். கண்டிப்பாக செல்லும், கபரிலே வேலை செய்யும், மஹ்ஷரிலே வேலை செய்யும். அப்போ எனக்கு சூரத்துல் இக்லாஸ் தானே தெரியும் என்று நீங்கள் அதை வெறும் இக்லாஸாக நினைத்து விடாதீர்கள். அதை மட்டுமே ஓதிக்கொண்டிருங்கள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இரவிலே நீண்ட நேரம் நின்ற நன்மை உங்களுக்கு கிடைக்கும். புரியுதா இல்லையா? ஓதிக்கிட்டே இருக்க, காலு வலிக்கிற வரைக்கும். எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலு வீங்கியது என்று படிக்கிறோமா இல்லையா? படிக்கிறோமா இல்லையா? அந்த அளவு சூரத்துல் இக்லாஸை மட்டுமே ஓதுங்கள். முதல் ரக்காத்திலும் சூரத்துல் இக்லாஸ் தான் தெரிந்தது, ஓதினி. இரண்டாவது ரக்காத்திலும் சூரத்துல் இக்லாஸ் தான் தெரிகிறது.
தவறே இல்லை, எந்த விதமான கராஹத்தும் இல்லை. அதையே அடுத்த ரக்காயத்திலும் ஓதுங்கள் இன்ஷா அல்லாஹ். அப்போ உங்களுக்கு அடுத்து ஒரு கேள்வி வரும். என்ன கேள்வி? இப்படி ஒரு ஆயத்தையே ஒரு சூறாவையே திரும்ப திரும்ப ஓதலாமா? ஏன்னா திடீர்னு சில முஃப்திங்கள்லாம் இருப்பாங்க, அடிக்கடி ஃபத்வா கொடுப்பாங்க ஹதீஸ் ஆதாரம் இல்லாமல். நமக்கு ஹதீஸிலே ஆதாரம் இருக்கிறது. எங்க இருக்கிறது? ஹதீஸிலே ஆதாரம் இருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் சூரத்துல் மாயிதாவை ஓதிய போது அதனுடைய கடைசி வசனத்திலே வந்து நின்று விட்டார்கள். எங்கே வந்து நின்று விட்டார்கள்? கடைசி வசனத்திலே, இன் துஅذிபுஹும் ஃபஇன்னஹும் இபாதுக் வ இன் தக்ஃபிர் லஹும் ஃபஇன்னக அன்தல் அஸீஸுல் ஹகீம். ஈசா நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே பேசும்போது கடைசியாக முடிக்கிற வார்த்தை இது. ஈசா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், யா அல்லாஹ், என்ன கேட்க வேண்டியதெல்லாம் நீ கேட்டுட்ட, என்னை நீ கேட்க வேண்டியதெல்லாம் கேட்டு விட்டாய். நானும் இப்போது உன்னுடைய அப்தாக உனக்கு முன்னால் இருக்கிறேன். இவர்களும் உன்னுடைய அப்துகள் தான். இவர்களை நீ வேதனை செய்தால் அதில் எந்த விதமான பழிப்பும் இல்லை. ஏனென்றால் இவர்களெல்லாம் நீ படைத்த உனது அடிமைகள். புரியுதா? உங்களுக்கு கேட்குறேன், உனது அடிமைகள். நீ அவங்கள தண்டிச்சா யாரு கேட்க போறா? யாராவது கேட்க போறாங்களா? யாரும் கேட்க முடியாது. நீ இவர்களை மன்னித்து விட்டால் அதையும் யாரால கேட்க முடியாது. நீ மிகைத்தவன், ஞானவான். யாரை எதுக்கு மன்னிக்கிறாய், யாரை எதற்கு தண்டிக்கிறாய் என்பதை எல்லாம் நீ அறிந்தவன். நாங்க அந்த விஷயத்துல உள்ளார வர முடியாது.